வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन के हिंदी कलिसिया में आए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करता हूँ. கடந்த பல வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே போதனைகளை பார்த்து வருகிறோம். पिछले हफ्तों से कई हफ्तों से हमने परमेश्वर के वचनों के बारे में देखा था. ஒரு வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். तो एक वचन से मैं शुरू करना चाहता हूँ. எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். एब्रियर की किताब 4 अध्याय 12वीं वचन पढ़ूंगा. எபிரேயர் 4:12. एब्रियर 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் परमेश्वर का वचन जो है जीवन है, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. तो हमने वचन में देखा था कि परमेश्वर का वचन आकर प्रबल है और आत्मा को छेद करने का दोधारी के समान होता है. இந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது தேவனுடைய வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் உள்ளது. तो यहाँ पे हमने देखा था कि परमेश्वर के वचन में जीवन और प्रबल है. எப்படிப்பட்ட ஜீவன் இருக்கிறது? किस प्रकार का जीवन है? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த ஜீவன் வல்லமை இருக்கிறது. यीशु मसीह जो के मौत से जिलाए वाला जीवन है. அதிலே அவ்வளவு பவர் இருக்கு, வல்லமை இருக்கிறது. तो उसमें उतना प्रबल है. ஆகவே இந்த வார்த்தை நமக்கு உள்ளே போனதுனால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. इसीलिए ये वचन अंदर जाने के वजह से ही हम दोबारा पैदा हुए करके वचन कहता है. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பேதுரு வசனத்தை குறித்து வேற மாதிரி சொல்லுகிறார். यहाँ पे हम पहला पत्रुस पहला अध्याय में देखते हैं, அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். यहाँ पे देखते हैं कि अविनाशी नहीं, वो हमेशा जीवित रहने वाला हमारे अंदर है. அப்ப பேதுரு இந்த வார்த்தையை விதைக்கு ஒப்பாக பேசுகிறார். तो यहाँ पे पत्रुस आकर इस बात को बीज के समान बात करता है. எப்படிப்பட்ட விதை? तो ये किस प्रकार का बीज है? அழிவில்லாத விதை. ये बीज आकर अविनाशी है, என்றென்றைக்கும் நிற்கிற விதை, हमेशा रहने वाला बीज, ஜீவனுள்ள விதை, जीवन रहने वाला बीज, நித்தியமான விதை, இட்டர்னல், हमेशा रहने वाला बीज. அப்ப இந்த பேதுரு வார்த்தையை விதைக்கு ஒப்பாக சொல்லுகிறார். तो यहाँ पे पत्रुस आकर इस वचन को बीज के रूप में देखता है. இந்த வார்த்தை என்கிற விதை உள்ள போனதுனால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ये वचन बीज के रूप में हमारे अंदर जाने के बाद पहले वजह से ही हम उद्धार पाए हैं. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், याकूब का किताब चैप्टर 1 वर्स 21, பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை என்கிற விதையை எடுத்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே அவர் நாட்டி இருக்கிறார். तो ये आके इस बीज को लाके हमारे हृदय के गहराई में बोए हैं. அது மாத்திரமல்ல, இந்த உங்கள் ஆத்துமாக்களை இந்த வார்த்தை ரட்சிக்க வல்லமுள்ளதாய் இருக்கிறது. और ये वचन आकर आपके आत्मा को बचाता है. அப்ப இந்த வார்த்தையிலே உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. तब ये वचन में आके जीवन देने वाला है. இந்த வார்த்தையிலே ரட்சிக்கிற வல்லமை இருக்கிறது. इस वचन में आकर उद्धार पाने का है. யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே இப்படி சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்துல, यूहन्ना का किताब पहला अध्याय में हम देखते हैं. 1ஆம் அதிகாரத்துல யோவான் சொல்லுகிறார், तो यहाँ ஆதியிலே வார்த்தை இருந்தது. तो पहला आके आदि में आके वचन था, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. और वो वचन आकर परमेश्वर से आया, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. और वो वचन परमेश्वर था. பாருங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே வார்த்தையை தேவனாக சித்தரிக்கிறார். तो यहाँ पे अपोस्तल का यूहन्ना क्या कहता है कि वचन आकर परमेश्वर था. அப்ப இந்த வசனமாகிய தேவன் உள்ள போயிருக்கிறார். तो ये वचन आकर परमेश्वर के रूप में हमारे अंदर आते हैं. தேவனாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். तो हम परमेश्वर के द्वारा दोबारा आकर पैदा होते हैं. 2ஆம் வசனத்துல அவர் சொல்கிறார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். तो यहाँ पे दूसरा में देखते हैं वो आदि में परमेश्वर के साथ थे. 3ஆம் வசனம் சொல்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. और तीसरा वचन कहता है सब कुछ उसी के द्वारा उत्पन्न हुआ.
வசனமாகி அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. तो वचन के द्वारा सब कुछ उनके द्वारा सृष्टि हुआ है। அப்ப அந்த வசனத்துல சிருஷ்டிக்கும் வல்லமையும் இருக்கிறது. अब उस वचन में आकर सृष्टि करने का भी प्रबल है। வார்த்தையிலே உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. अब वचन में आकर नया जीवन देने का महत्व है। ரட்சிக்கிற வல்லமை இருக்கிறது. उद्धार पाने का महत्व है। ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. और एक चीज को सृष्टि करने का उसमें महत्व அது है। மாத்திரமல்ல 4ஆம் வசனம் சொல்கிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது. और चौथा वचन ये कहता है उसमें जीवन था। இப்ப பாருங்க, word is equal to God is equal to seed is equal to life. तो यहाँ पे वर्ड आके गॉड है, गॉड आके सीड हुआ, फिर आके वो जीवन बना। அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. और वो जीवन आकर मनुष्य को एक उजाला बनकर था। பாருங்க, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, ஒளி இருக்கிறது. अब उस वचन के अंदर जीवन है, प्रबल है और प्रकाशित है। அந்த வார்த்தை நமக்குள்ள போயிருக்கிறது. अब वो वचन हमारे अंदर आया है। அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து நம்முடைய உள்ளத்துல வைத்திருக்கிறார், ஆவியில வைத்திருக்கிறார். अब उस वचन को पवित्र आत्मा हमारे अंदर डालता है। வெளியே நீங்க எப்படி வேணா இருக்கலாம், आप बाहर से कैसे भी रहें, ஆனா உள்ள பிரகாசம் இருக்கிறது. लेकिन अंदर प्रकाश है। உள்ளே நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள். अंदर आकर आप प्रकाश के रूप में हैं। 5ஆம் வசனம் சொல்கிறது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. 5वीं वचन कहता है वो ज्योति अंधकार में चमकता रहा। பாருங்க, நீங்கள் இந்த உலகம் முழுக்க இருளிலே கிடக்கிறது, நீங்கள் உங்களுக்குள்ளே ஒளி இருக்கிற நீங்கள் பிரகாசமா तो இருக்கிறீர்கள். देखिए ये दुनिया पूरा अंधेरा था, लेकिन आपके अंदर जो उजाला है उसके वजह से आप चमक रहे हैं। 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, ஜெயிக்கவில்லை, மேற்கொள்ளவில்லை. तो यहाँ पे 5वीं वचन कहता है कि अंधकार ने उसे ग्रहण नहीं किया। அப்ப அந்த வார்த்தையில ஒளி இருக்கிறது. अब देखेंगे तो उस वचन में आकर उजाला அந்த है ஒளி இருளில பிரகாசிக்கிறது. और वो उजाला के अंधेरा में प्रकाश कर रहा है। இருளானது அதை ஜெயிக்க முடியவில்லை. और वहाँ पे अंधेरा उसको ग्रहण नहीं कर पा रहा है। அப்படினா ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. इसका मतलब क्या है? जीत पाने का प्रकाशित आपके अंदर है। எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? कितने लोग को समझ में आ रहा है? உள்ள ஜெயிக்கிற வல்லமை இருக்கிறது. आपके अंदर जीत पाने का एक महत्व है। அந்த வல்லமை எதையெல்லாம் ஜெயிக்க முடியும்? अब वो महत्व किस किस को जीत सकता है? இது ஜீவன் இருக்கிறது. பாருங்க, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. क्योंकि उस वचन में आकर जीवन है। இந்த ஜீவனுக்கு ஆப்போசிட்னா மரணம். तो अब ये जीवन का ऑपोजिट क्या है? मौत। இந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, பவர் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறது. अब आकर इस मौत को जीतने का प्रबल आकर आपके दिल में वचन में है। அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள இருக்கிறது. और वो ही प्रबल आपके अंदर है। இந்த வார்த்தைக்குள்ள சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. और इस वचन के अंदर पे सृष्टि करने का महत्व है। இந்த வார்த்தையை நீங்க ரிலீஸ் பண்ணும்போது, और जब इस वचन को आप अपने मुंह से बोलते हैं, நீங்க ஜீவனை ரிலீஸ் பண்ணுகிறீர்கள். आप अपने जीवन को बोलते हैं। நீங்கள் வார்த்தையை ரிலீஸ் பண்ணும்போது, जब आप वचन को बोलते हैं, நீங்கள் ஒளியை ரிலீஸ் பண்ணுகிறீர்கள். आप आकर अपने अंदर का प्रकाश को रिलीज करते हैं। வார்த்தையை ரிலீஸ் பண்ணும்போது और जब आप वचन को बोलते हैं, அந்த இடமே பிரகாசம் அடைகிறது. और वो सारे जगह प्रकाश हो जाता है। வார்த்தையை ரிலீஸ் பண்ணும்போது जब आप वचन बोलते हैं, மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். जो भी मृत्यु हुए हो सब जिंदा होते हैं। ஏனென்றால் அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. क्योंकि उस वचन में जीवन है। இந்த வார்த்தை எங்க இருக்கிறது? अब ये वचन कहाँ है? எனக்குள்ள இருக்கிறது. आपके अंदर है। உங்களுக்குள்ள இருக்கிறது. आपके अंदर है। உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கா? हालेलुया। கரங்களை உயர்த்தி காட்டுங்க. வார்த்தை இருக்கா உள்ள? क्या आपके अंदर वचन है? Yes. हालेलुया। You have the word of God. आपके अंदर वचन है। If you have the word of God, you have light. अगर आपके अंदर वचन है तो आप में प्रकाश भी है। If you have the word of God, you have life. अगर आपके अंदर परमेश्वर का वचन है तो आपके अंदर जीवन भी है। If you have the word of God, you have the resurrection power. अगर आपके अंदर परमेश्वर का वचन है तो दोबारा जीवित होने का भी प्रकाश If you है। have the word of God, you have the creative power. अगर आकर आपके अंदर आकर वचन है तो आपके अद्भुत सोच भी है। If you have the word of God, you have the overcoming power. अगर आपके अंदर वचन है तो आप मुसीबतों को पार करने का प्रकाशित भी So है। எல்லா பவரும் உங்களுக்கு உள்ள இருக்கிறது. तो सारा महत्वपूर्ण चीजें आपके अंदर है। So you are not ordinary. तो आप आके एक साधारण सा मनुष्य You नहीं are है। an extraordinary person. आप बहुत ही अद्भुत लोग हैं। Praise the Amen. Lord.
आमीन। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? आप लोग क्या खुश எனக்கு है? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. मुझे खुश है। உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? क्या आप लोग खुश Yes. है? ஆமா, आमीन। எனக்கு ரொம்ப हालेलुया। சந்தோஷமா இருக்கு. உள்ள அவ்வளவு பவர் இருக்கு. अगर आपके अंदर वो पावर है, இதெல்லாம் யார் செய்தது? ये सब कौन किया है? தேவன் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். परमेश्वर ने किया है। அப்ப நம்மள ஆளையே மாத்தி இருக்கிறாரு பாருங்க. तो हमें बिल्कुल बदल देते हैं। இப்போ தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. अब यहाँ पे परमेश्वर के वचन में प्रबल है, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். हम सबको पता है। இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உங்க வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. लेकिन अभी यीशु क्या कहते हैं? तुम्हारे बातों में भी वचन है। எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறதுனால मेरे अंदर वो प्रबल होने के वजह அந்த से வல்லமையை என்னோட வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நான் ரிலீஸ் பண்ணணும். और उस प्रबल को मेरे जीवन के मुसीबतों को खत्म करने के लिए मैं उसे बाहर डालना எப்படி हूं। ரிலீஸ் பண்றது? कैसे आप उस वचन को बाहर लेके आएंगे? நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். हम लोग आके उद्धार पाए वाले हैं, தேவனாலே பிறந்திருக்கிறோம். मसीहा को जानते हैं, உள்ள இவ்வளவு வல்லமைகள் இருக்கு. इतने अंदर इतने अद्भुत कार्य है, ஆனா வியாதியில வாடுறோம், लेकिन आकर बीमारी आती है, கஷ்டத்துல வாடுறோம், मुश्किल को देखते हैं, பண கஷ்டம் இருக்கு, पैसे की मुसीबत है, கடன் பிரச்சனை இருக்கு, उधार है, குடும்ப பிரச்சனை இருக்கு. फैमिली प्रॉब्लम्स है, ஆனா இது எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. लेकिन इन सब को जीतने का प्रबल आके हमारे अंदर है, இந்த பவரை நம்ம ரிலீஸ் பண்ணணும் பாருங்க. और इस पावर को हमें रिलीज करना है। பாருங்க இங்க லைட் ஃபேன் எல்லாம் எரியுது. देखिए லைட் यहाँ- ஃபேன் எல்லாம் எரியுது. देखिए यहाँ पे लाइट फैन चल रहा है, ஏசி எல்லாம் ஆன் பண்ணிருக்கோம். एसी भी ऑन है, மைக் ஒர்க் பண்ணுது, माइक काम कर रहा ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணுது. है, स्पीकर काम कर रहा है, ஏன் there is power. क्योंकि यहाँ पे आके पावर है। இந்த பவர் இங்க இருந்து வரல. ये पावर है यहाँ पे, பவர் உற்பத்தி ஆகிற இடம் வேற. लेकिन पावर आके उत्पत्ति होने वाला और कहीं पे है। அங்கிருந்து பெரிய பெரிய கேபிள் மூலமா டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது. वहाँ पे बड़े बड़े केबल से ट्रांसफार्मर में आता है, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இங்க இருக்கிற அந்த போஸ்டுக்கு வருது. फिर ट्रांसफार्मर से पोस्ट को आता है, அந்த போஸ்ட்ல இருந்து இங்க கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க, வயர் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. पोस्ट से यहाँ पे वायर कनेक्शन दिया है, இங்க வயரிங் பண்ணிருக்கோம் உள்ளவே. और यहाँ अंदर पूरा वायरिंग किया है। எல்லாம் செவுத்துக்குள்ள உள்ள எல்லாம் வயர் போகுது எல்லாம். तो देखेंगे तो आप दीवार के अंदर से सब वायर जा रहा है, நம்ம என்ன பண்றோம்? கனெக்ஷன் பண்றோம். तो हम வயர்லாம் கனெக்ட் பண்றோம். तो हम लोग आके कनेक्शन करना है। அதுக்கப்புறம் பாத்தீங்களா வெறும் ஸ்விட்சை போட்டா போதும் லைட் எரியுது. उसके बाद स्विच डालेंगे तो लाइट जलेगा, ஸ்விட்சை போட்டா போதும் வெளிச்சம் உண்டாகிறது. स्विच डालेंगे तो उजाला आएगा, ஸ்விட்சை போட்டா மைக் ஒர்க் பண்ணுது. स्विच डालेंगे तो माइक काम करेगा, ஸ்விட்சை போட்டா ஏசி எல்லாம் ஒர்க் ஆகுது. स्विच डालेंगे तो एसी काम करेगा, ஹீட் எல்லாம் வெளிய போகுது, கூலிங் உள்ள வருது. गर्मी बाहर जाती है, ठंडा अंदर आता है। ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணுது, சவுண்ட் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கிறது. तो यहाँ पे माइक से साउंड बाहर आता है। ஏன் அதெல்லாம் நடக்கிறது? क्यों ये सब कुछ होता है? ஏன்னா பவர் இருக்கு, क्योंकि पावर उधर है, சப்ளை இருக்கு. सप्लाई है, சோ உங்களுக்குள்ள அந்த பவர் இருக்கு. तो इसीलिए आपके अंदर भी वो पावर है। இந்த பவர் இருக்கிறதுனால நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த பவரை யூஸ் பண்றோம். तो इस पावर को हम आके अपने के मुताबिक इस्तेमाल करते हैं। இதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் ஜெயிப்பதற்கு இந்த வல்லமை நாம் உபயோகப்படுத்த முடியும். बिल्कुल उसी तरह हमारे जीवन में रहने वाले हर एक मुसीबतों के इस वचन के द्वारा आप जीत सकते हैं। பாருங்க இங்க கரண்ட் நம்ம உற்பத்தி பண்றது இல்ல. देखिए अब हम इस करंट को हम तैयार नहीं करते எங்கேயோ हैं, ஒரு பிளான்ட்ல உற்பத்தி பண்றாங்க. कहीं प्लांट में तैयार करते हैं, அங்க இருந்து கேபிள் மூலமா சப்ளை ஆகுது. वहां से केबल के द्वारा सप्लाई होता இங்க है, இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது, फिर ट्रांसफार्मर में आता அங்க है, இருந்து இங்க இருக்கிற போஸ்டுக்கு வருது. यहाँ से पोस्ट को आता है। இதெல்லாம் கவர்மெண்ட் செய்து வைக்குது. तो ये सब गवर्नमेंट ने किया है। நம்ம வேலை அங்க இருந்து ஒரு பவர் சப்ளையை எடுக்கிறது தான். हमारा काम वहां से एक सप्लाई लेना है இங்க கனெக்ட் பண்ணணும், और यहाँ पे कनेक्ट करना ஸ்விட்சை है, போடணும். स्विच डालना है। பாருங்க இயேசு நமக்கு வேண்டிய எல்லா பவரையும் கொடுப்பதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். देखिए यीशु ने आके ये पावर हमें करने के लिए सब कुछ काम कर दिया है। அவர் மனிதனாக இந்த உலகத்துல பிறந்தார், वो आकर इस धरती में जन्म हुए அவர் பாடுபட்டார், और बहुत मुश्किल उठाए, தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார், अपने बहुमूल्य लहू को बहाए, நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார், हमारे पाप के लिए क्रूस पे वो मारे गए, மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், तीसरे दिन जी उठे, அவர் பரமேறினார், फिर बाद में चले गए பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். और पिता के साथ बैठे हैं, அவர் நமக்காக இன்றைக்கும் வேண்டிக் கொண்டு இருக்கிறார், வேண்டுதல் செய்கிறார். और आज भी आकर पिता परमेश्वर से हमारे लिए बात करते हैं। இந்த பவர் இங்க இருக்கிற போஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. तो पावर आके पोस्ट तक आ गया है, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சாச்சு. सारा काम उन्होंने कर दिया है। அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? अभी वो क्या करते हैं? தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறார். यीशु मसीह ने अपने बहुमूल्य लहू से हमारे पापों को धो दिया है, நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறார். हमें पवित्रमान बनाया है, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். अपने लहू से हमें धो के नीतिमान बनाया है। ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. रोमियो का किताब चैप्टर 5 वर्स
वर्स 1 कहता है, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். तो यहाँ पे आके विश्वास से धर्मी ठहरे हैं. தேவனிடத்தில் சேர்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றி இருக்கிறோம். तो यहाँ पे प्रभु यीशु मसीह के द्वारा परमेश्वर के साथ मिले அவர் रहे. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. तो उन्होंने अपना सारा काम कर दिया है, நம்மை நீதிமான்களாக மாட்டி இருக்கிறார். हमें नीतिमान बनाया है அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். और हमारे सारे पापों को उन्होंने स्वीकार कर लिया அவருடைய நீதியை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். और अपनी नीति को हमें दे दिया. இனி நாம் பாவிகள் கிடையாது. और अभी हम पापी नहीं हैं, நாம் நீதிமான்களா இருக்கிறோம். हम लोग आकर एक नीतिमान हैं. அப்ப நம்முடைய வாயை அவர் மாட்டி இருக்கிறார். तो अभी हमारे मुंह को वो देखते हैं. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். यहाँ पे नीति वचन 10वीं अध्याय நீதிமொழிகள் 10:11 வாசிக்கிறேன். चैप्टर 10 वर्स 11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. सो धर्मी का मुंह तो जीवन का सोता है. இன்னொரு முறை வாசிக்கிறேன். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. तो यहाँ पे एक और बार बोलता हूँ, धर्मी का मुंह तो जीवन का सोता है. பாருங்கள், நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாக இருக்கிறது. तो यहाँ देखिए हमारा मुंह आके जीवन का सोता है. ஜீவன் எங்க இருக்கிறது? जीवन कहाँ है? உள்ளே இருக்கிறது. हमारे अंदर है. In our spirit. तो हमारे स्पिरिट में है. God has given us His life in our spirit. तो परमेश्वर ने आके अपने उजाला हमें दिया है. So we need to take the life and release it for us. अब उस जीवन को हमारे लिए उसे बाहर निकालना है. எப்படி நாம் அதை வெளியெடுக்கிறது? अभी हम इसे कैसे बाहर निकालेंगे? வாய் ஒரு கருவி போல இருக்கிறது. तो मुंह के द्वारा निकालना है. பூமிக்கு அடியில தண்ணீர் இருக்கிறது. अभी देखिए भूमि के नीचे पानी है. நாம என்ன பண்றோம்? போர் போடுறோம். हम लोग एक बोर डालते हैं, 300 அடி ஆழத்துக்கு போர் போடுறோம். 300 गहराई डालते हैं, அங்க தண்ணி இருக்கு. उसमें पानी है, நல்ல பைப் இறக்குறோங்க. पाइप डालते हैं, எல்லாம் செஞ்சு முடிக்கிறோம். सब खत्म करते हैं. அதுக்கப்புறம் மோட்டர் போட்டவன ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே தண்ணி கிடைக்குது நமக்கு. उसके बाद जब आप मोटर का स्विच ऑन करते फिर पानी मिलता है. அதே போல தான் பாருங்க, வாய் ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்குது, ஒரு மோட்டார் மாதிரி இருக்கிறது. तो बिल्कुल उसी तरह से आपका मुंह एक स्विच और मोटर की समान है. அந்த மோட்டார் 300 அடி ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை மேல கொண்டு வருகிறது. वो मोटर आके 300 फीट के नीचे जो पानी ऊपर लेके आता है. இந்த மோட்டார் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஜீவனை வெளியே கொண்டு வருகிறது. और ये मुंह का जो मोटर है जो हमारे दिल में जो वचन है उसे बाहर लेके आता இதை है. இன்னொரு மொழியாக்கத்துல பேசு. अभी मैं एक और मैं बोलता हूँ. The mouth of a good person is a deep life giving well. तो अपने दिल के गहराई में जो वचन है उसे बाहर लेके आता है. So there is a well inside of your spirit. तो आपके अंदर एक जीवन है. It is a life giving spirit. वो जीवन देने वाला एक स्पिरिट है. It is a life giving well. वो जीवन देने वाला है It is a deep well. और एकदम अंदर है. நீங்கள் அதிலிருந்து மொண்டு எடுக்க வேண்டும். और उससे आपको बाहर निकालना है. You have to take the living water from your spirit through your mouth. जीवन का जल को आपको अंदर से बाहर लेके आना है. அப்ப உங்க வாயை சரியான விதத்துல நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். तो देखिए आप अपने मुंह को सही तरीके से इस्तेमाल करना है. வாய் ஜீவ ஊற்று போல செயல்படுகிறது. तो यहाँ पे आपका मुंह आकर जीवन का सोता है. பாருங்க, இந்த உலகத்துல தண்ணி இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ये दुनिया में पानी नहीं है तो हम कुछ भी नहीं कर सकते. தண்ணீர் கிடைக்கும் பொழுதுதான் அது ஜீவ ஊற்றா இருக்கிறது. அந்த தண்ணீர் கிடைக்கும் பொழுது நம்ம உயிர் பிழைக்க முடியும். तो अगर वो जब पानी मिलता है तभी हम जीवित रह सकते हैं. பாருங்க, சிம்சோன் லேகி என்ற ஒரு இடத்துல அவன் வந்து மிகுந்த தண்ணீர் தவனமா இருக்கிறான். தண்ணீர் தாகம் இருக்குது அவனுக்கு. तो सिमसोन आके लेवी एक जगह पे आके बहुत ही आके प्यासा था. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கிறது. यहाँ पे गिनती के किताब में हम देखेंगे. அவன் அப்பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை செய்கிறான். तो वहां पे आके वो एक देखता है, பச்சை கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அவன் கொன்று போடுகிறான். तो वहां पे आके एक हड्डी को लेके 1000 लोग को मार देता है. அதற்கு பிற்பாடு அவனுக்கு தாகம் உண்டாகிறது. तो उसके बाद आकर उसको बहुत ही प्यास लगता है. அவனுக்கு தாகம் உண்டான உடனே तो जब उसको प्यास आता है तो அவனுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமா உயிர் போகிறது என்று கதறுகிறான். तो वो आके उसका जीवन जाने वाला है करके वो रोता है. 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். तो यहाँ पे मैं वचन 18 पढ़ता हूँ. அவன் மிகவும் தாகம் அடைந்து तो वो बहुत ही प्यासा था கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு और परमेश्वर को देख के पुकारने लगा, தேவரீர் உமது அடியேனின் கையினால் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில விழ வேண்டுமோ என்றான். तो वो परमेश्वर से पूछता है कि मैं बहुत ही प्यासा हूँ.
பாருங்க, தண்ணீர் நமக்கு எல்லா இடத்துலயும் தண்ணீர் கிடைக்கிறது. तो देखिए पानी तो बहुत सारी जगहों पे मिलता है, ஆகவே அதை பற்றி நம்ம ரொம்ப திங்க் பண்றது கிடையாது. तो उसके बारे में हम बहुत कुछ सोचते नहीं है। தாகம் எடுத்த தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறோம். तो अगर प्यास लगती है तो हम पानी लेके पी लेते ஆனா हैं, இவனுக்கு தாகம் இருக்கு, தண்ணி கிடைக்கல. लेकिन यहाँ पे इसको प्यास है, पानी नहीं मिला, அந்த இடம் மனாந்தரமா இருக்கிறது. क्योंकि वो आके मरुस्थल है। பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? 19ஆம் வசனம், அப்பொழுது தேவன் அந்த லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். तो वहां पे देखते हैं कि परमेश्वर आके इस लेवी की जगह पे पानी उत्पन्न करते हैं, அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. और उसमें से बहुत सारा पानी बाहर आया, அவன் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். और जब वो पानी को पिया उसका जीवन वापस आया। So this water is a life giving well. तो यहाँ पे देखेंगे तो पानी आकर एक जीवन देने वाला है। உள்ள அந்த ஜீவனை அளிக்கக்கூடிய கிணறு இருக்கிறது, ஊற்று இருக்கிறது, ஜீவ ஊற்று இருக்கிறது. तो आपके अंदर आकर के जीवन देने वाला जीवन है। நம்ம வாயை திறந்து பேசும்பொழுது ஜீவன் புறப்பட்டு வருகிறது. तो जब आकर आप अपने मुंह से बोलते हैं तो वो जीवन बाहर आता है। பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாக வேண்டும் என்றால் நம்ம வாயை திறந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். तो देखिए, अगर आपके जीवन में आकर जीना चाहते हैं तो आप अपने मुंह से उसे बोलना है। எதை வேணா பேசக்கூடாது. कुछ भी चाहे तो आप बात नहीं कर கர்த்தர் सकते। சொல்லி இருக்கிற வசனங்களை, நம்மை குறித்து சொல்லி இருக்கிற வசனங்களை நாம் பேச வேண்டும். परमेश्वर ने हमारे लिए जो वचन रखा है उसको बोलना है। அப்ப இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. तो ये वचन आके बहुत ही मुख्य है, வாய் ரொம்ப முக்கியமானதா तो இருக்கிறது. हमारा मुंह आके बहुत ही मुख्य है। அதுல இருக்கிற நாவு, டங் இஸ் a very important thing. तो उसमें आपके मुंह में जो जीभ है बहुत ही मुख्य चीज है, Tongue is an important organ in our body. और आपका जीव आके आपकी बॉडी में एक बहुत ही इम्पोर्टेंट है। அது சின்னது, ஆனா ரொம்ப முக்கியமானது. बहुत छोटा है लेकिन बहुत ही मुख्य है। பாருங்கள், இந்த நாவை குறித்து வேத வசனம் சொல்லுகிற பாருங்கள். तो देखिए जीभ के बारे में वचन क्या कहता है। இந்த வசனம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல तो याकूब 1ஆம் का வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். याकूब चैप्टर 3 वर्स 1 से पढ़ूंगा। யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். चैप्टर 3 वर्स 1 से पढ़ूंगा, याकूब का किताब। என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் अनेகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. तो यहाँ पे देखते हैं कि तुमसे बहुत से उपदेश ना बने, क्योंकि जानते हुए कि हम उपदेशक और भी दोषी நாம் ठहरेंगे। எல்லாரும் अनेக விஷயங்களில் தவறுகிறோம். और हम लोग आके बहुत सारी चीजों में आके चूक जाते हैं। ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். अगर कोई वचन में चूक जाता है तो वो आके सिद्ध मनुष्य है। பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். तो यहाँ पे आके घोड़े के मुंह में आके लगाम लगाते हैं। கப்பல்களையும் பாருங்கள், तो यहाँ पे आके ताकि कि वो हमारे वश में रहे। அவைகள் மகா பெரியவளா இருந்தாலும் கடுங்காற்றினாலே அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு நேராக சிறிய சுக்கானாலே திருப்புகிறான். तो यहाँ पे आके देखते हैं तो उसको आके अपने वश में रखता है, बारे में देखते हैं। யாக்கோபு 2 உதாரணங்களை இங்க தருகிறார். तो यहाँ पे याकूब आके 2 उदाहरण देता அந்த है। நாவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுகிறார். जीव का मुंह का एक मुख्यत्व बताता है, அதுக்கு 2 உதாரணங்களை தருகிறார். और 2 उदाहरण बोलता है, ஒன்று குதிரை, இன்னொன்று கப்பல். और एक आके दूसरा है, நம்ம டெய்லி குதிரையை பார்க்கறது இல்ல, हम डेली घोड़े को नहीं देखते हैं நம்ம டெய்லி கப்பல்களை பார்க்கறது और கிடையாது. डेली नाव को नहीं देखते हैं, ஆனா முதல்ல இங்க சொல்லி இருக்கிறத நம்ம பார்ப்போம். लेकिन यहाँ पे वचन में देख रहे हैं। குதிரையை நாம் திருப்ப வேண்டும் என்றால் நம்முடைய சுய பலத்தினால முடியாது. तो जब अगर घोड़े को आपके वश में करना है तो आपके बल से नहीं हो सकता है। அவனுடைய வாயில கடிவாளம், ஒரு பிட் என்கிற ஒரு கடிவாளம் ஒன்று சின்னதை போட்டு அதை முழு சரீரத்தையும் நாம் திருப்புகிறோம். तो घोड़े के मुंह में आके लगाम लगाते ताकि उनको अपने साइड आप खींच அந்த सके। கடிவாளத்தை லேசா இழுத்தா இங்க லெஃப்ட்ல திரும்பும். अब वो लगाम को आप खींचेंगे तो वो आपकी साइड में அந்த मुड़ेगा। கடிவாளத்தை ரைட்ல இழுத்தாக்கா அந்த வாய் மூலமாக அது திரும்பும் குதிரை. उस लगाम को आप राइट साइड में खींचेंगे तो वो राइट साइड मुड़ेगा। இப்ப ரெண்டாவது உதாரணம் கொடுக்கிறார், கப்பலை பாருங்கள். तो यहाँ पे दूसरा हम देखते हैं कि नाव को देखो। இந்த ரெண்டுமே ரொம்ப பெரியவைகள், ஹியூஜ். तो ये दोनों आके बहुत ही बड़ा है। கப்பல் ரொம்ப பெருசு.
तो यहाँ पे ये जहाज आके बहुत बड़ा होता அவர் है। சொல்ற கப்பல்களை பாருங்கள். तो यहाँ पे आके जहाज को देखिए, நீங்க சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் கப்பல் எவ்வளவு பெருசுன்னு. तो आप सोच के देखिए कितना बड़ा होता है பல அடுக்குகளை கொண்டது கப்பல் பாருங்க. और बहुत ही बिल्डिंग जैसा रहता है वो அவைகள் மகா பெரியவைகளா இருக்கிறது. बहुत बड़ा रहता है பெருங்காற்றுகளால் அடிபடுகிறது. और बहुत हवाओं से गुजरता है। பாருங்க ஷிப்புக்கு எக்ஸ்டர்னल ஃபோர்ஸ் மூலமா நிறைய பிரச்சனைகள் வருகிறது. तो देखिए बहुत सारे घने हवा की वजह से उसको कई मुसीबतें आती है, ஆனா அந்த ஷிப்புக்குள்ள ஒரு கேப்டன் இருக்கிறாரு. लेकिन आके उस शिप के अंदर एक कैप्टन रहता है। யாக்கோபு சொல்லுகிறார், அவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு நேராக சிறிதான சுக்கானாலே திருப்புகிறான். तो यहाँ पे याकूब कहता है जो रास्ते में आपको जाना है वहाँ पे वो देखता है। பாருங்க நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப அதிக கவனம் செலுத்துறதே கிடையாது. देखिए हम छोटे छोटे चीजों पे बहुत गौर नहीं लगाते हैं। கடிவாளம் ரொம்ப சின்னதா இருக்கும். तो बिट ये लगाम आके बहुत ही छोटा होता है, கப்பல்ல சுக்கான் ரொம்ப சின்னதா இருக்குது. तो जहाज का भी बहुत छोटा होता ஆனா है, அவ்வளவு பெரிய ஷிப் அது டர்ன் பண்ணுகிறது. लेकिन वो इतने बड़े शिप को जहाज को आके मुड़ाता है। உள்ள இருக்கிற கேப்டன் அந்த சுக்கான திருப்ப அந்த ஷிப்பை திரும்புகிறதை பார்க்கிறோம். तो अंदर का कैप्टन आके उसे घुमाते वो भी घूमता है। சரி, குதிரையும் கப்பலையும் ரொம்ப டெய்லி நம்ம பார்க்கிறது கிடையாது. तो यहाँ पे आके जहाज और आके घोड़े को नहीं देखते हैं, ஆனா நம்ம டெய்லி பார்க்கிற ஒண்ணு இருக்கு. लेकिन हम आके यहाँ पे कार। डेली देखते हैं। கார், அதனுடைய ஸ்டியரிங் வீல். कार को हम देखते हैं, कार के स्टेयरिंग को। பாருங்க, காலையில நான் சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறேன். तो कार में आके चर्च को आते हैं, நான் யோசிக்கிறேன் இங்க வரணும் யோசிக்கிறேன். मैं सोच रहा हूँ यहाँ पे आना है, கார்ல ஏறி உட்கார்றேன். कार में बैठ जाता हूँ, ஸ்டியரிங் வீல திருப்புறேன். स्टेयरिंग को मुड़ाता हूँ, கார் ஏதோ இந்த பக்கம் இருக்குது, कार आके उस तरफ है, அந்த காரை இந்த பக்கமா திருப்புறேன். लेकिन अभी मैं इस तरफ मुड़ा रहा है, என்ன பண்றேன், ஸ்டியரிங் வீல திருப்புறேன். तो ஸ்டியரிங் मैं अभी स्टेयरिंग को मुड़ाता हूँ, நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறேன். क्योंकि मैं सोच रहा हूँ एक जगह पे मुझे जाना அந்த है, இடத்துக்கு நேரா போகும்படி அதை திருப்புகிறேன். तो उस जगह पे जाने के लिए मैं अभी कार को मुड़ा रहा हूँ। இந்த கார் முழுசையும் என்னால திருப்ப முடியாது. अब ये कार पूरी तरह से मैं नहीं मुड़ा सकता, ஆனா ஸ்டியரிங்க திருப்ப முடியும். लेकिन स्टेयरिंग को मुड़ा सकता हूँ, ஏன்னா கார் 1.5 டன் வெயிட் என் கார். क्योंकि कार तो इतना बड़ा वेट होता அதை है, என்னால அசைக்க கூட முடியாது. मैं कार को हिला भी नहीं सकता। ஆனா அதை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டியரிங்க திருப்பும்போது கார் அப்படியே திரும்ப ஆரம்பிக்கிறது. लेकिन मैं स्टार्ट करके स्टेयरिंग को घुमाऊंगा तो पूरा कार ही मुड़ता है। பாருங்க, நேரா போறேன், வளையறேன், லெஃப்ட்ல திரும்புறேன், ரைட்ல திரும்புறேன், அப்புறம் பிரிட்ஜ் மேல ஏறுறேன், பிரிட்ஜ்ல இருந்து இறங்குறேன், யூ டர்ன் போடுறேன், நேரா இங்க வந்தாச்சு சர்ச்சுக்கு. फिर मुझे जहाँ जाना है जाके सीधा मैं चर्च पे आ जाता हूँ, ஏன்னா இங்க வரணும்னு நான் யோசிக்கிறேன். क्योंकि मैं सोच रहा हूँ कि यहाँ पे आना है। இப்ப பாருங்க, நமக்கு நல்லா விளங்குது. तो अभी देखिए आपको समझ में आ रहा है, 1.5 டன் வெயிட் இருக்கிற காரை நம்மளால ஒன்னும் அசைக்க முடியாது. ஆனா ஸ்டியரிங் திருப்ப ஆரம்பிக்குது. சின்னதா இருக்கு ஸ்டியரிங், ஆனா திருப்புது அது. तो देखिए इतना भारी कार को हम नहीं मुड़ा सकते, लेकिन एक छोटा सा स्टेयरिंग मुड़ा सकता है। இப்ப பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். तो यहाँ पे याकूब 3रा अध्याय में हम आएंगे। 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे मैं 5वीं वचन पढ़ता हूँ। அப்படியே நாவானதும் சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். तो यहाँ पे देखते जीभ आके एक छोटा सा अंग है, लेकिन वह बड़ी बड़ी बातें करती है। சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. देखिए एक छोटा सा आग आकर कितने बड़े நீங்க आग जला देता நீங்க है। எப்பயாவது ஃபயர் ஆக்சிடென்ட் பார்த்திருக்கீங்களா? कभी आपने फायर एक्सीडेंट देखा है क्या? ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரு சில வினாடிகள் அவ்வளவுதான். तो फायर एक्सीडेंट एक छुट्टी में होता है। பாருங்க, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் வரும் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த கார்கள் எல்லாம் பற்றி எரியுது. திடீர்னு நல்லா போயிட்டே இருக்கும், திடீர்னு கார் பற்றி எரிகிறத நம்ம பாக்குறோம். आपने YouTube में देखा था कि कार जाता रहता है, लेकिन अचानक आग लग जाता है। ஒரு சில வினாடிகள்ல ஃபுல் காரும் எரிஞ்சு முடிஞ்சிடும், அவ்வளவுதான். तो क्षण भर में आके पूरा कार आग लग जाता है। நிமிஷம் எல்லாம் கூட கிடையாது, சில வினாடிகள் தான். मिनट नहीं, बस थोड़े से झलक में पूरा आग लग जाता है। இங்க வேதம் சொல்லுகிறது, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. तो यहाँ पे वचन भी कहता है कि छोटा सा आग कितने बड़े जंगल को जला देता है। சமீபத்துல உலகத்திலே பெரிய காட்டுல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. तो अभी आके रिसेंटली आपने देखा था कि बहुत ही फायर एक्सीडेंट हुआ था। அது அன்னைக்கு பல நாட்கள் நடந்தது பாருங்க. उसे बुझाने के लिए कई दिन हो गया, ஹெலிகாப்டர்ல எல்லாம் கூட கொண்டு போய் தண்ணீர் அடித்தார்கள். हेलीकॉप्टर से पानी डाला गया, ஆனா அந்த ஃபயர் அணைக்க முடியல. लेकिन वो आग को बुझा नहीं किए। எவ்வளவு பெரிய நெருப்பு, कितना बड़ा आग, சிறிய நெருப்பு பாருங்க. छोटा सा आग। ஒரு சின்ன குச்சியில முனையில கொஞ்சமா மருந்து வச்சிருக்காங்க. तो ये छोटा सा आग एक लकड़ी पे, மேட்ச் பாக்ஸ் பாத்திருக்கீங்களா? मैच बॉक्स देखा है आपने? இவ்வளவு பெரிய குச்சி இருக்கும், इतना बड़ा स्टिक रहेगा அது முனையில கொஞ்சமா மருந்து இருக்கும். और उसमें थोड़ी सी छोटी सी दवाई रहेगी। லேசா உரசணும்னா அதுல தீ வரும். आपने थोड़ा सा घिसका तो आग लग जाएगा। அந்த சின்ன நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. वो छोटा सा आग बड़ा सा वन को जला देता है। நெருப்பு சின்னது,
आग छोटा है, நம்ம அந்த சின்ன நெருப்பை பார்க்கும்போது இது என்ன பண்ணிட முடியும் பெருசா அப்படின்னு நினைக்கிறோம். हम सोचते हैं छोटा सा आग क्या कर सकता है, ஆனா அந்த நெருப்பு தான் பெரிய காட்டை கொளுத்துகிறது. लेकिन वो छोटा सा आग ही बड़ा वन को जला देता है। பாருங்க நம்ம தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா அனல் மூட்டுறோம் அப்படின்னு சொல்றோம். तो हम आके यहाँ पे तमिल में देखते हैं कि हम आग लगाने की कोशिश करते हैं, நெருப்பு மூட்டுகிறோம் சொல்றோம். तो आग लगाते हैं, चूल्हा जलाते हैं ना। இதே மாதிரி இன்னொன்னு சொல்றோம், கோபம் மூட்டுகிறோம். तो बिल्कुल उस दूसरा भी कहते हैं कि गुस्सा दिलाते हैं। பாருங்க கோபம் நிறைந்த வார்த்தைகள் நெருப்பு மாதிரி. तो देखिए जब गुस्सा आता है तो बातें भी आग की तरह होता है। அது ஒரு சின்ன வார்த்தையா இருக்கலாம், वो छोटा सा रहेगा, but it is a fire. लेकिन वो आग की समान रहता It है, has fire. वो उसमें आग रहता है It can burn out all your life. और आपके पूरे जीवन को जला सकता है। அப்ப பாருங்க இந்த நெருப்பு சின்னதா இருந்தா கூட பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. देखिए ये आग छोटा रहता है लेकिन पूरे वन को जला देता है। யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, याकूब का किताब चैप्टर 3 वर्स 6 पढ़ता हूँ, நாவும் நெருப்பு தான். जीव भी एक आग है। உங்ககிட்ட நாவு இருக்கா? देखिए आपके पास உங்ககிட்ட जीव நாவு है, இருக்கான்னு கேக்குறேன். உங்ககிட்ட நாவு இருக்கா? आपके पास जीव है, Do you have a tongue? वायु है ना, आपके पास जीव है, Then you should be very careful. It is fire, Bible says. तो आपको आके बहुत ही केयरफुल रहना वचन कहता है। When you speak, fire comes out. जब आप बोलते हैं मुंह से आग निकलता அது है வந்து அநேகருடைய வாழ்க்கையை அழிக்கிறது. और वो आके बहुत सारे जीवन को जला देता है, ஏனென்றால் 6ஆம் வசனம் சொல்றது நாவும் நெருப்பு தான். क्योंकि वचन छठवा कहता है कि अद- जीव भी आग है அது அநீதி நிறைந்த உலகம். और वो आके जला देता है அது நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி और हमारे पूरे शरीर को आके लगा देता है। ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. तो यहाँ पे आके पूरे शरीर में आके आग लग जाता है। பாருங்கள் இந்த வார்த்தை எப்படி இருக்கு, நம்முடைய நாவை உபயோகப்படுத்தி வார்த்தை வெளியே வரும்பொழுது நெருப்பு மாதிரி இருக்கும். तो देखिए हम अपने मुंह को इस्तेमाल करके जब इस वचन को बोलते हैं तो वो आग के समान रहता है। ஒரு புருஷன் மனைவியை பார்த்து கோபமான வார்த்தைகளை நெருப்பு மாதிரி பேசும்பொழுது அது அந்த மனைவியை சுட்டெரிக்கிறது. तब एक पति आके अपने पत्नी को देख के गुस्सा से बोलता है तो वो आके आग के समान उसको जलाता அது है, அவளுடைய மனதை நொறுக்குகிறது. वो उसके दिल में ठेस पहुंचाता है அவளுடைய சரீரத்திலே அது கரையை ஏற்படுத்துகிறது. और उसके शरीर में आके घाव पैदा करता है ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. और उसके दिल में बहुत ही दुख पहुंचाता है நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. और एक नरक की अग्नि की तरह वो रहती है। நாம ரொம்ப கேர்ஃபுல்லா உபயோகப்படுத்த வேண்டும். तो देखिए हमारे जीव को बहुत ही सावधानी से इस्तेमाल करना है। நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் மிக விலையேற பெற்றவைகளாக இருக்க வேண்டும். हमारे मुंह से निकलने वाली एक एक बातें बहुत ही महत्वपूर्ण होनी चाहिए। இந்த वचनத்தை நான் இன்னொரு மொழியாக்கத்துல வாசிக்க விரும்புகிறேன். इस वचन को मैं दोबारा पढ़ता हूँ, ஜேம்ஸ் சாப்டர் 3 1 to 6. அந்த 6th verse மட்டும் நான் வாசிக்கிறேன். 6th वर्स पढ़ूंगा मैं। Just like fire damages a forest, तो यहाँ पे देखिए जीव भी एक आग है। when we say things that are evil, we harm many people. तो यहाँ पे जीव हमारे अंगों में अधर्म का एक लोका है। பாருங்க எவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்படுத்துது பாருங்க. तो देखिए- சின்ன ஃபயர். तो देखिए एक छोटा सा आग कितना सारा नुकसान पहुंचाता है। ஃபயர் ரொம்ப சின்னதுதான், आग बहुत ही छोटा है ஆனா டேமேஜ் ரொம்ப பெருசு. लेकिन नुकसान बहुत ही बड़ा है। அது ஒரு காட்டையே கொளுத்தி விடுகிறது. वो एक वन को ही जला देता है It damages a forest. और पूरे वन को आके नुकसान कर देता है। ஃபாரஸ்ட் ரொம்ப பெருசு, तो वन आकर बहुत ही बड़ा होता है, ஃபயர் ரொம்ப சிறுசு. आग बहुत छोटा है ஆனா அது ஏற்படுத்துகிற டேமேஜ் ரொம்ப பெருசு. लेकिन वो आके इतना बड़ा नुकसान पहुंचा देता है। நாவு கூட அதே மாதிரி தான். बिल्कुल जीभ भी उसी तरह है। Words are so small. आपका मुंह से निकलने वाले बातें छोटा रहता है। Words that we are speaking looks like very small, but it damages many lives. भले ही हमारे मुंह से निकलने वाली बातें छोटा लगता हो लेकिन बहुत सारे लोग को नुकसान कर देता है। What we say reveals that there is much evil in us. तो जब हम बोलते हैं उसमें बहुत ही बुराइयां रहती है। What we say contaminates, defiles all that we think and do. तो वो आके कलंक लगाती है वो ऐसी बातें। What we speak तो हम जो बोलते हैं contaminates, defile तो वो कलंक लगा देती है। what we think and do. और हम जो सोचते हैं और जो करते हैं, How much careful we are. तो देखिए हम लोग कैसे हैं। Just like a flame of fire easily causes the whole surrounding area to burn.
तो एक छोटा सा आग के पूरे जगह को घूम के आग लगा देता है, easily causes तो बहुत ही आसानी से सब जगह से आग फैल जाता है। the whole surrounding area तो सारे घूमकर सब जगह पे आग फैल जाता है, to burn. तो जलाने के लिए। What we say can cause others to want to do evil. तो हम आकर जो बोलते दूसरे को भी आपकी नुकसान करता है। Why it is happening and how it is happening. तो ये कैसे होता है और क्यों होता है? The Bible says बाइबल कहता है it is the devil himself who causes us to speak what is evil. तो कभी आके शत्रु आके हमें बोलता है क्या बुराई बोलना है அந்த करके। பிசாசுக்கு உங்களுடைய வாயும் நாவும் தேவை. तो देखिए शत्रु को आके आप क्या बोलना है उसको चाहिए। The devil can't touch you तो डेविल शत्रु आके आपके पास बात because करता God है is protecting you. और वहां लेकिन यीशु आके आपको प्रोटेक्ट करते His हैं। angels are giving divine protection to you. स्वर्गदूत आपको प्रोटेक्ट करते हैं Since you are born again, he can't touch you. क्योंकि यीशु मसीह के आप संतान हैं और शत्रु आपको छू नहीं सकता, ஆனா அவன் ஒன்ன செய்ய முடியும். इसीलिए शत्रु आपको कुछ नहीं कर सकता। உங்களை ஏமாத்தி உங்க நாவு மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு ஃபயரை கொண்டு வர முடியும். लेकिन शत्रु आके आपको आके चीट करके आपके मुंह से एक बात निकाल कर जीवन में आग लेके आ அது सकता உங்க है வாழ்க்கையை டேமேஜ் பண்ண முடியும். और आपके जीवन में नुकसान पहुंचा உங்களை सकता है। சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை டேமேஜ் பண்ண முடியும். आपके सराउंडिंग में जो है उनके जीवन को नुकसान कर सकता But the है। devil causes you to speak evil. तो आके शत्रु आकर आपको उकसाता है बुरी चीजें बोलने के He लिए, is the reason. तो शत्रु ही उसका एक कारण है। அவனுக்கு நல்லா தெரியுது உங்களுடைய நாவை பயன்படுத்தினா அதுல இருக்கிற பவர் மாதிரி வேற எங்கேயுமே இல்ல. अब शत्रु को पता आपके जीव में जो प्रबल है वो और किसी चीज में नहीं है। அவன் என்ன பண்றான், நரக அக்கினியை கொண்டு வந்து நாவில வைக்கிறான். तब वो शत्रु क्या करता है कि नरक का आग को आपके मुंह में रखता है। இந்த நாவு என்ன பண்ணுது, முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. अब ये जीव आके आपके पूरी शरीर को गंदा करता ஆயுள் है சக்கரத்தை கொளுத்துகிறது. और पूरा आके गंदा करता है। 120 வயசு வரைக்கும் வாடுறவன் 50 வயசுல செத்து போயிடுறான். देखिए अब 50 साल में ही मर जाता है। ஏன் தெரியுமா? क्यों पता है? பிசாசு நரக அக்கினி கொண்டு வந்து வாயில வைக்கிறான். क्योंकि शत्रु आकर हमारे मुंह में आके डालता है। அவங்க சொல்றாங்க நான் இருந்து என்ன பிரயோஜனம். हम कभी कभी सोचते हैं मैं रह के क्या करने वाला हूँ। நரக அக்கினி எப்படி வைக்கிறான் பாருங்க. तो देखिए शत्रु आपके मुंह में कैसे उल्टी फुल्टी बातें நான் डालता है। வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம். मैं जी के दूसरे के लिए क्या कर सकता हूँ। நான் வாழ்றதை விட பேசாம சாகலாம். मैं जीने के बदले मरना अच्छा है। நரக அக்கினியை கொண்டு வந்து வைக்கிறான். तो शत्रु देखिए आपके मुंह में नरक ना- की बातें डालता है। நாம் இந்த வார்த்தைகளை பேசும்பொழுது நரக அக்கினி நம்முடைய வாழ்க்கையை டேமேஜ் பண்ணுகிறது. तो जब हम ऐसे बातें बोलते हैं हमारे जीवन को आकर वो डैमेज करता है, நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறது. तो हमारे आयु को आके वो जलाता है। நாம் अनेक ஆண்டுகள் வாழ்ந்து தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும். हम बहुत साल जीकर परमेश्वर के उद्देश्य को पूरा करना है, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். बहुत लोग को प्रचार करना है, தேவனுடைய அன்பை சொல்ல வேண்டும். परमेश्वर அநேகருக்கு के प्यार को बोलना है, அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் நல்லவர் என்பதை சொல்ல வேண்டும். परमेश्वर बहुत अच्छे है करके बोलना அவர் है, எவ்வளவு ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்ல வேண்டும். परमेश्वर आपको आशीष करेगा करके बोलना है। இந்த உலகத்திலே அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று மக்களுக்கு நாம் தர வேண்டும். इस दुनिया में परमेश्वर के आशीष को लेके आप दूसरे को देना है। அதற்கு நாம் உயிரோடு இருக்க வேண்டும். इसके लिए मुझे जिंदा रहना है, அதற்காக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். इसी के लिए परमेश्वर ने हमको रखा है। ஆனா பிசாசு தந்திரமாக செயல்படுகிறான். लेकिन यहाँ पे देखिए शत्रु आकर बहुत ही चतुर से काम The करता है। devil causes you to speak the words that are evil, that damages your life. लेकिन शत्रु आकर आपको बुरी बातें बोलने पर मजबूर करता है जो आपके जीवन को बर्बाद करता है। நீங்க உயிரோடு இருக்கணும்னு விரும்பணும். आप आके चाहना है कि मुझे जिंदा रहना है, நிறைய பேர் சொல்ல ஆமாங்க நான் உயிரோடு இருக்கணும் கண்டிப்பா. तो सब बोलेंगे कि मुझे आके जिंदा रहना है। ஆனா வாயில வர வார்த்தைகள் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. लेकिन हमारे मुंह में आने वाला बात कैसा है सोचिए। என்னை யாரும் நேசிக்கிறது இல்லைங்க. मुझे कोई प्रेम नहीं करता, எனக்கு யாருமே இல்ல. मुझे कोई नहीं है, நான் தனிமையில இருக்கிறேன். मैं अकेला में रहता हूँ, எனக்கு எந்த நண்பர்களும் கிடையாது. मुझे कोई दोस्त नहीं है, என்னை யாருக்குமே பிடிக்கவே இல்ல. मुझे किसी को पसंद नहीं है। உங்களை யாருக்கு பிடிக்கலனாலும் உங்களை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும். आमीन। अगर आपको कोई भी पसंद नहीं करता है तो यीशु आपको पसंद करता है। அவர்தான் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு वही கிறிஸ்து. हमारा परमेश्वर और उद्धार करता है। He values you more वो आगे आपके जीवन को वैल्यू करता है, because he has shed his precious blood for your salvation. क्योंकि उन्होंने अपने बहुमूल्य रक्त को आपके लिए बहाया है। He removed all your sins through his blood. अपने लहू से आपके सारे पापों को निकाला है। அவருக்கு நீங்க ரொம்ப விலையேறப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். तो यीशु मसीह के लिए आप आके बहुत ही बहुमूल्य है, ஆகவே தான் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை உங்களுக்காக சிந்திருக்கிறார். क्योंकि यीशु मसीह ने आपके लिए बहुमूल्य लहू को बहाया है। அவர் சொல்றார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் என் பாத்திரத்தில் கனம் பெற்றாய். इसलिए वचन कहता है तू मेरे आंखों के लिए एक बहुत ही महत्वपूर्ण है। God wants
wants to honor you परमेश्वर आकर आपको ऑनर करना चाहते हैं, because you are so precious and beautiful in his eyes. क्योंकि परमेश्वर नजर में आप बहुत ही सुंदर और महत्वपूर्ण है। Many people will reject you, बहुत सारे लोग आपको रिजेक्ट करेंगे, but Jesus loves you. लेकिन आपको यीशु मसीह प्रेम करता है, அவருடைய பார்வையில நீங்கள் அருமையானவர்களாய் இருக்கிறீர்கள். क्योंकि आप आके मसीहा के आंख में बहुत ही अद्भुत உங்களை है। உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். तो परमेश्वर आकर आपको ऑनर करना चाहते ஆகவே हैं। தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினார். यीशु मसीह ने अपना बहुमूल्य रक्त आपके लिए बहाया தம்முடைய உயிரையே கொடுத்தார். और अपना जीवन दिया। பாருங்க, அநேக மக்கள் பாத்தீங்கன்னா தாங்கள் விரும்புகிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற ஆண் பெண்ணுக்காக அவங்க எதை வேணா செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம்னு சொல்றாங்க. तो बहुत सारे लोग क्या करते हैं, आप प्रेम करने वाले लोग के लिए कुछ भी करने के लिए तैयार रहते हैं। உதாரணத்துக்கு ஒரு பெண்ணினுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் நான் உயிரை கொடுக்க கூட ரெடியா இருக்கிறேன்றாங்க. उदाहरण के लिए एक लड़की का प्रेम पाने के लिए अपना जीवन भी देने के लिए तैयार हो जाता है। நான் மறிக்கிறதா இருந்தா கூட பரவாயில்ல, உனக்காக நான் அதை செய்வேன், तो मैं तेरे लिए मैं मरने के लिए भी तैयार हूँ। உனக்காக என் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள். लड़के बोलते हैं कि तेरे लिए मैं अपना जीवन भी देने के लिए तैयार हूँ, ஆனா அது மிகப்பெரிய ஒரு பொய். लेकिन देखिए वो बहुत ही बड़ा झूठ है। உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். आपको प्रेम करने वाला एक है, உங்கள் மேல அவர் வைத்திருக்கிற அன்பை நிரூபிப்பதற்காக அவர் மட்டும்தான் தம்முடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். आपके ऊपर प्रेम जो रखा है उन्होंने यीशु मसीह ने अपना जीवन दिया है। 1 யோவான் 4:9 அதை சொல்லுகிறது. पहला योहन्ना का किताब, God has manifested his love for us through his son. He gave his only begotten son to die for us. परमेश्वर ने आकर अपने बहुमूल्य एक एकलौता पुत्र को हमारे लिए देकर हमसे अति प्रेम किया है। He has proved his love upon us. परमेश्वर ने अपना प्रेम को सिद्ध किया है। அவர் நம்மால வச்ச அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். देखिए यीशु परमेश्वर ने हमारे ऊपर जो प्रेम रखा उसे दिखाया है। வேற யாரும் உங்களுக்காக உயிரை கொடுக்கவே முடியாது. कोई भी आपके लिए जीवन नहीं दे सकता, தேவன் உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். लेकिन यीशु मसीह ने आपके लिए अपना जीवन நான் दिया। அந்த வசனத்தை வாசிக்கிறேன். मैं भी ये वचन पढ़ूंगा। தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. तो यहाँ पे आके परमेश्वर ने अपने एकलौते पुत्र यीशु मसीह को धरती पे भेजा। God has proved his love and manifested his love through the death and resurrection of Jesus Christ. तो यहाँ पे परमेश्वर ने आकर हमारे ऊपर जो प्रेम रखा यीशु मसीह के द्वारा दिखाया है। தேவன் என் மேல அன்பா இருக்கிறார்ன்றது எனக்கு எந்த அளவுக்கு சந்தேகமே இல்லை. तो यीशु मसीह आकर परमेश्वर मेरे से कितना प्रेम रखता है, मुझे किसी प्रकार का He संदेह loves नहीं me है। so much. परमेश्वर आके हमसे बहुत ही प्रेम करता है, The thought thrills me very much. वो बहुत ही हमसे प्रेम करता है। What a love he has for me. तो देखिए परमेश्वर हमारे लिए कितना अद्भुत प्रेम रखा है। He is ready to give his own life for me. तो देखिए वो अपना खुद का जीवन हमारे लिए देने के लिए तैयार है। Because he loves me, he is ready to die for me. क्योंकि यीशु मसीह आके मुझसे प्रेम करता है और मेरे लिए मरने के लिए तैयार है। He proved his love. उन्होंने अपना प्यार को He सिद्ध किया, manifested his love. अपने प्यार को सिद्ध किया। I have no doubt. तो देखिए God loves me so much. परमेश्वर आकर And हमसे कितना प्रेम करता है, God loves you so much. और परमेश्वर आपसे भी बहुत प्रेम करता He है, has died for you क्योंकि उन्होंने आपके लिए on जीवन the दिया, cross of Calvary. कलवारी पे अपना जीवन दिया। Not a normal death. तो देखिए वो आके साधारण It सा is मौत very नहीं था, crucial death. बहुत ही बुरी तरह से मारे गए। அவர் அந்த கேடடைந்தார், உங்களுக்காக அவர் மரித்தார். देखिए आपके लिए और मेरे लिए यीशु मसीह मारा गए। இந்த விதத்துல ஒருத்தரும் உங்களை நேசிக்கவே முடியாது. तो इस दुनिया में ऐसा कोई भी आपसे प्रेम नहीं कर सकता, அவர் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார். आपने से प्रेम करता है। ஆகவேதான் அவர் தம்முடைய குமாரனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर ने अपने इकलौते पुत्र को दे दिया। அவர் மரித்து அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். यीशु मसीह ने मर के अपना प्रेम को हमें दिखाया। சில சொல்றாங்க என் புருஷன மாதிரி யாரும் என்ன நேசிக்கவே முடியாது. कोई कहता है मेरा पति समान मुझे कोई प्रेम नहीं करता, என் மனைவி மாதிரி யாருமே என்ன நேசிக்க முடியாது. मेरी पत्नी जैसा कोई मुझसे प्रेम नहीं कर सकता, எங்க அப்பா மாதிரி யாருமே என்ன நேசிக்க முடியாது. मेरे पिता के समान कोई मुझे आके प्रेम नहीं कर எங்க सकता, அம்மா மாதிரி யாருமே என்ன நேசிக்க முடியாது. और मेरे माता के समान मुझे कोई प्रेम नहीं कर सकता, என் அண்ணன மாதிரி யாரும் என்ன நேசிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. मेरे भाई के जैसा कोई मुझे प्रेम नहीं कर सकता। நோ, இயேசுவை போல உங்களை யாரும் நேசிக்கவே முடியாதுங்க. नहीं, यीशु के जैसा आपको कोई प्रेम नहीं कर सकता। His love surpasseth all understanding. और यहाँ पे यीशु मसीह का प्यार आकर सबके लिए है, அந்த அளவுக்கு அவர் உங்களை நேசிக்கிறார்.
उतना परमेश्वर आपसे यीशु मसीह प्रेम करते அது எனக்கு हैं। ஒரு பெரிய தைரியத்தை தருகிறது. इसीलिए वो मुझे एक धैर्य देता है। அப்போ இந்த அவர் நம்மளை நேசிச்சு நம்மளை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். तो देखिए अब यहाँ पे परमेश्वर हमसे प्रेम रखकर हमें नीतिमान बनाए हैं। உள்ளே ஜீவனை வைத்திருக்கிறார். अभी अंदर हमारे अंदर जीवन रखा है। அந்த ஜீவனை வெளியே எடுக்கிற கருவியாக வாயை கொடுத்திருக்கிறார். अब उस जीवन को बाहर निकालने के लिए हमें मुंह दिया है। நிறைய பேர் நினைக்கிறோம் அந்த நாவு சாப்பிடுறதுக்கு தான் அப்படின்னு. बहुत लोग सोचते हैं कि इस मुंह को आके खाना खाने के लिए है। நல்ல சிக்கன் மட்டன் எல்லாம் டேஸ்ட் பண்றதுக்கு தான் நாவு நினைக்கிறோம். चिकन मटन वगैरह खाने के लिए நோ 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 நோ, நாவு உள்ள இருக்கிற ஜீவனை வெளியே எடுக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார். बिल्कुल नहीं। मुंह आके अंदर का जो जीवन है उसे बाहर लाने के लिए दिया है। நாவு ஒரு ஜீவ ஊற்று போல இருக்கிறது. तो मुंह आकर एक जीवन का सोता है। பாருங்க, இந்த பக்கம் இயேசு இருக்கிறார், इस तरफ यीशु मसीह है என்னுடைய இடது பக்கத்துல பிசாசு இருக்கிறான். और यहाँ पे शत्रु है। The devil causes me to speak the words that are evil. तो यहाँ पे आके शत्रु आके बुरी बुरी बातें करने के लिए मुझे बोलता है। He tries to take the fire from hell and put it in my mouth. He is trying that. और वो नरक से आग को उठाकर मेरे मुंह में डालने की कोशिश करता है। நீங்க யோசிக்கலாம், என்னங்க பிசாசு இவ்வளவு பண்றான், கர்த்தர் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாரு. तो आप सोचते होंगे कि शत्रु इतनी सारे काम करता இல்ல है। இல்ல, அவர் வேடிக்கைலாம் பார்க்கல. वो आके देखता है, அவர் இன்னொன்னு பண்றாரு. वो तमाशा देखते हैं। அவர் என்ன பண்றாரு, பரலோக அக்கினியை கொண்டு வந்து நம்முடைய நாவல வைக்க முயற்சி பண்ணுகிறார். अब यीशु मसीह क्या कहता है, स्वर्ग से वहां का आग आके हमारे मुंह में रखता है। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். अपोस्तल के किताब 2 अध्याय देखेंगे। 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 3 वचन से मैं पढ़ूंगा। அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. तो यहाँ पे देखेंगे वो उन्हें आग सा जीव आके दिखाई देगा। தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். तो परमेश्वर ने आके हमें पवित्र आत्मा दिया है। பரிசுத்த ஆவியானவர் யார்? पवित्र आत्मा कौन है? அவர் பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினியா இருக்கிறது. और वो स्वर्ग दूत से आया हुआ आग है। பாருங்க, 2 அக்கினி இருக்கு. तो देखिए 2 आग है। ஒன்னு பிசாசு கொண்டு வருகிறான், एक शत्रु लेके आता है இன்னொன்னு தேவன் கொண்டு வருகிறான். और एक आके परमेश्वर देता है। ஒரு அக்கினி நரகத்திலிருந்து வருகிறது, एक आग आके नरक से आता है இந்த அக்கினி பரலோகத்திலிருந்து வருகிறது. और एक आग आके स्वर्ग से आता है। இந்த நரக அக்கினி நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. अब ये नरक का आग आके हमारे पूरी शरीर को घाव करता है। ஆனால் பரலோக அக்கினி நம்மை கரைகளை எல்லாம் நீக்குகிறது. लेकिन स्वर्ग का आग हमारे सारे दागों को दूर करता है। இந்த நரக அக்கினி நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறது. अब ये नरक का आग आके हमारी आयु को कम करता है। ஆனால் பரலோக அக்கினி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். लेकिन आके स्वर्ग का आग आके हमारी आयु को बढ़ाता है। இது நரக அக்கினினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. तो यहाँ पे नरक का अग्नि से भी जलते हैं ஆனால் இது பரலோக அக்கினினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. और यहाँ पे स्वर्ग का अग्नि भी है। பாருங்க, நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், உண்மையிலே இதெல்லாம் நடக்குதாங்க? तो आप सोचते होंगे कैसा है करके। இதெல்லாம் நிஜம்தானா, உண்மைதானா? ये सब सच है झूठ है, आप सोचते होंगे। எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். यहाँ पे एरेमिया का किताब 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய எரேமியா 1:4 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா இருக்கும்படி கட்டளையிட்டேன். तो यहाँ पे आके परमेश्वर ने आके स्वर्ग को कोक में ही देख लिया है। वो आके जाति लोगों को भविष्यवाणी बता पुकारने की तरह रखते हैं। அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். तो यहाँ पे आके मैं एक छोटा बालक के समान हूँ करके कहते हैं। ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. तो यहाँ पे आके कहते हैं कि तू छोटा लड़का है करके मत बोलना। மத்து போல்னா சொல்லாத அப்படின்றாரு. मत बोलना। நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற வேலையெல்லாம் நீ பேசுவாயாக. और मैं तुझे जहाँ भी भेजता हूँ वहाँ जाकर मैं जो बोलता हूँ उसे तो करना। பாருங்க, பிசாசு நரக அக்கினை கொண்டு வந்து எரேமியாவோட வாயிலே வைத்தான். तो यहाँ पे देखिए शत्रु आकर नरक का आग को रखता है உடனே அவன் தன்னுடைய சரீரத்தை கரைப்படுத்த ஆரம்பிக்கிறான். और वो तुरंत आकर अपने शरीर को आके घाव करता है। அவனை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பேசுகிறான். बुरी बुरी चीजें करता है। நான் சிறு பிள்ளை, मैं छोटा लड़का நான் हूँ, பேச அறியேன், मुझे बात करने नहीं எனக்கு आता, பயமா இருக்கிறது. मुझे डर लगता है। பாருங்க, இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற तो வார்த்தைகள். ये सब कुछ शत्रु ही डालता है। கர்த்தர் சொல்றாரு,
நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு என்ன கட்டளை எடுக்கிறேனோ அதை பேசு அப்படி. तो यहाँ पे परमेश्वर कहते हैं मैं तुझे जो बोलता हूँ जहाँ भेजता हूँ उसे तू बात कर। 8ஆம் வசனம் சொல்ற நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். तो यहाँ पे 8वीं वचन कहता है तू उसको डरने की जरूरत नहीं है। எரேமியா ஜனங்களை பார்த்து பயப்படுறான். तो यहाँ पे एरेमिया आके लोगों को देख के डरता नहीं है। நான் சின்ன பிள்ளையா இருக்கேனே, मैं छोटा लड़का हूँ, நான் எப்படி தீர்க்கதரிசனம் உரைக்கிறது, मैं कैसे भविष्यवाणी बोल நான் सकता பேச हूँ, அறியாதவனா இருக்கிறேனே, मुझे बात करने नहीं आता நான் है। போய் பேசினா எப்படி ஜனங்கள் கேட்பார்கள், अगर मैं बोलूंगा तो लोग कैसे स्वीकार करेंगे, எனக்கு பயமா இருக்கிறது. मुझे बहुत डर लग रहा है। கர்த்தர் சொல்ற நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், लेकिन ये यहाँ परमेश्वर कहते हैं मत डर, உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே கூட நான் இருக்கிறேன் तुझे संभालने के लिए मैं तेरे साथ हूँ। என்று கர்த்தர் சொல்லி यहाँ पे परमेश्वर कहते हैं, 9ஆம் வசனம் கர்த்தர் தமது கரத்தை நீட்டி तो यहाँ पे आके 9वीं वचन में परमेश्वर अपने हाथ को लंबा என் करके வாயை தொட்டு मेरे मुंह को छूकर இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், और उनके अंदर जो बात है उसके मुंह में डालते हैं। என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். तो मैं अपने बातों को तेरे मुंह में रखूंगा। இதுல அக்கினி எங்க வருது? तो ये आके आग कौन सा है? இதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் तो यही एरेमिया का किताब चैप्टर 23 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 23-29 of Jeremiah. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். तो परमेश्वर का वचन जाके एक हथौड़ा के समान है पहाड़ को तोड़ने का। கர்த்தர் எரேமியாவின் வாயை தொட்டார். तो यहाँ पे आके परमेश्वर ने आके एरेमिया के मुंह को छुआ அவருடைய வார்த்தை எடுத்து வாயில வைக்கிறாரு. और अपने बात को उनके मुंह में रखा। அதாவது அக்கினி எடுத்து வாயில வைக்கிறார். तो यहाँ पे उस आग को उठा के उसके मुंह में रखा। இப்ப எரேமியாவின் நாவு பரலோக அக்கினினால் தொடப்படுகிறது. तो अभी एरेमिया का मुंह आके स्वर्ग का आग से छुआ गया है। இது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய பலன் அவனுக்குள்ளே வருகிறது. अब तक जो आके उसके पास बल नहीं था वो बल आया। கர்த்தர் சொல்கிறார் பார் பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் அவிழ்க்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேல உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். तो परमेश्वर आके यहाँ पे एरिया को हर एक चीज पे आके अधिकार दिया होता है। இந்த வார்த்தையில எவ்வளவு பவர் இருக்கு तो பாருங்க. देखिए आपके बातों में कितना आके एक प्रबल है। அந்த வார்த்தை தாங்க அக்கினி. आपके बात ही आके आग के समान है। வார்த்தை ஃபயர் மாதிரி இருக்கு. तो आपका मुंह से निकलने वाली बात ही आग के समान है। இந்த வார்த்தை நம்ம வாயில இருக்கும் பொழுது तो जब ये बात हमारे मुंह में रहता है பிடுங்க முடியும் இடிக்க முடியும், तो उसे आके उखाड़ भी सकते हैं, धक्का मार भी सकते हैं, அழிக்க முடியும் கவிழ்க்க முடியும், उसको आके उतार सकते, खोल सकते हैं கட்ட முடியும் நாட்ட முடியும். और उसे आके आप बांध सकते हैं, उगा सकते हैं। பாருங்க 4 காரியம் ரொம்ப மோசமானது, 2 காரியம் ரொம்ப பாசிட்டிவானது. तो देखिए 4 चीज आके भी पॉजिटिव होता है। பிடுங்கிறது இடிக்கிறது, तो यहाँ पे उखाड़ने वाला, धक्का मारने वाला, அழிக்கிறது கவிழ்க்கிறது. फिर बाद में मिटाने वाला। இந்த 4 பிற்போக்கான ஒன்று. तो ये 4 आके दूसरा है। இந்த 2 கட்டுறது நாட்டுறது, तो यहाँ पे 2 जो है कि बांधने वाला அது ரொம்ப பாசிட்டிவானது. और वो पॉजिटिव है। பாருங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். अभी आके परमेश्वर आके आपके जीवन को बांधना चाहता உங்களுடைய है, குடும்பத்தை கட்டி எழுப்ப आपके விரும்புகிறார். परिवार को बांधना चाहता உங்களுடைய है, பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். आपके फाइनेंशियल को बांधना चाहता உங்களுடைய है, சந்தோஷத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். आपके जीवन में खुशियों को बांधना உங்களுடைய चाहता है, சமாதானத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். आपके समाधान को बांधना चाहता है। உங்களுடைய வாழ்க்கையில பிசாசினால் கொண்டு வரப்பட்ட எல்லா தீமைகளையும் இடிக்கவும் பிடுங்கவும் கவிழ்க்கவும் அழிக்கவும் அவர் விரும்புகிறார். शत्रु के दिए द्वारा आए हुए हर एक चीज को आपके जीवन से निकालना How चाहते can you हैं। do that? तो वो आके कैसे कर सकते हैं? Open your mouth and speak the word of God. और आप अपने मुंह को खोल के परमेश्वर के वचन को बोलिए। The word of God is like a fire. तो परमेश्वर का वचन आके एक आग के समान है It can build your inner man. और आपके अंदर के आत्मा को वो बना सकता है, It can build your spirit. वो आपके आयु को बढ़ा सकता है, It can build your personal life. आपके जीवन को बढ़ा सकता है It can build your finances. और आपके पैसों को आके बढ़ा It can सकता है build your healing. और आपकी चंगाई को बढ़ा सकता है It can build the church. और आपके कलीसिया को बढ़ा सकता It है, can build anything. किसी को भी बढ़ा सकता है, Because the word has the power. क्योंकि वचन में उतना महत्व है। What you must do, you have to speak the word of God with faith and with the help of the Holy Spirit.
आप आकर पवित्र आत्मा के मदद के जरिए परमेश्वर के वचन को बोलना अपने मुंह से। கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட விசுவாசத்திலே நீங்கள் பேசும் பொழுது पवित्र आत्मा के मदद से परमेश्वर के वचन को विश्वास के साथ बोलना है நீங்கள் உங்க வாழ்க்கை எங்க போக வேண்டும் என்று யோசிக்கிறீர்களோ அதை நோக்கி செலுத்த முடியும். और आप अपने जीवन कहाँ जाना है करके आप सोचते हैं वहां आप जा सकते हैं। நிறைய பேருடைய ஷிப் வியாதின்ற இடத்துல இருக்குது, துறைமுகத்துல இருக்கு. तो बहुत सारी का शिप आके कहाँ रहता है, அவங்க சுகம் என்கிற ஹார்பருக்கு போகணும். तो वो आके चंगाई के हार्बर में जाना है। எப்படி போறது? कैसे जाना है? இந்த நாவ் என்கிற சுக்கான திருப்பணும். तो यहाँ इस मुंह के बात को आपको सीधा करना है। திருப்ப திருப்ப சுகத்தை நோக்கி போகும். जा आप आके बार बार बोल बोल की चंगाई की ओर बढ़ना है। அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தரித்திரம் என்கிற ஒரு துறைமுகத்துல இருக்கு, ஹார்பர்ல இருக்கு. और बहुत सारे आके विश्वासियों का जीवन आके गरीबी में है। நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இல்லாமை, குறைவு, தாழ்ச்சி, பற்றாக்குறை என்ற ஹார்பர்ல இருக்கு. और बहुत सारे विश्वासियों के जीवन में कमी घटिया रहती है। அவர்கள் நிறைவு, ஏராளம், தாராளம், புரண்டு ஓடுதல், வழிந்தோடுதல் என்கிற ஹார்பருக்கு போகணும். लेकिन वो आकर एकदम भरपूर ना आशीष वाले हार्बर को जाना है। எப்படி போறது? कैसे जाना है? இந்த ரட்டரை சொல்லணும். तो ये आके आपके मुंह में आपको वचन को बोलना है। You must use the rudder, the tongue, your tongue. तो आप आकर अपने मुंह में आके वचन बोलना है। When you use your tongue, जब आप अपने जीभ को इस्तेमाल करते உங்கள் हैं நாவை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது உடனே நீங்க போய் சேர்ந்துட முடியாது. तो आप जब अपने मुंह को इस्तेमाल करते तुरंत आप नहीं जा सकते हैं। ஒண்ணுமே நடக்காது போல தெரியலாம். आपको लगता है कुछ भी नहीं हो रहा होगा। பாருங்க, சென்னை துறைமுகத்துல ஹார்பர்ல ஒரு கப்பல் நிக்குது, ஷிப் நிக்குது. चेन्नई हार्बर में एक शिप खड़ा है। You just imagine that. आप आके इमेजिन करिए சென்னை ஹார்பர்ல ஒரு ஷிப் நிக்குது. चेन्नई हार्बर में एक शिप खड़ा है அந்த ஷிப் அந்தமானுக்கு போகணும். और वो शिप अंडमान जाना है। இது இப்ப இன்னைக்கு ஈவினிங் 5:30 மணிக்கு கிளம்புது. अभी इवनिंग 5:30 बजे जाता है எல்லாம் போர்டு ஆயிட்டாங்க, எல்லாம் உள்ள போர்டு ஆயிட்டாங்க. और सब लोग अंदर आ गए हैं। இப்போ அந்த ஷிப் கிளம்புது. अभी वो शिप जाने वाला है। கேப்டன் ரட்டரை திருப்புறாரு. अभी कैप्टन आके रटर को घुमाता है। அடுத்த நொடியா போயிடுதா? இல்ல, तुरंत नहीं पहुंचते हैं। அது மெதுவா நகர ஆரம்பிக்கிறது. धीरे से वो हिलता है। ஒரு நாள் முழுக்க போகிறது. एक दिन फुल जाता है। கடல்ல பயணம் செய்கிறது. समुद्र में जहाज जाता है। அந்தமான் இன்னும் வரல. अंडमान नहीं आया கப்பல் நடு கடல்ல இருக்கிறது. और जहाज बीच समुद्र में है। ஐயோ, அந்தமான் போகணும்னு நினைச்சா நடு கடல்ல வந்து தத்தளிக்கிறேன்னு சொல்றோம். मैं अंडमान जाने के लिए सोचा लेकिन बीच समुद्र में हूँ। 2-3 நாள்ல அந்த அந்தமான் ஹார்பரை போய் சேர்ந்துரும். तो दो दिन लगेंगे अंडमान जाने அதே के போல लिए। தான் பாருங்க, இன்னைக்குல இருந்து நம்ம இந்த டங்குன்ற ரட்டரை ஆரம்பிக்கும் பொழுது बिल्कुल उसी तरह आप आकर वचन को बार बार बोलना है। 1-2-3 நாள்ல ஒண்ணும் நடக்காத போல தெரியலாம். 1-2 दिन में कुछ नहीं होता। 1-2 வாரத்துல ஒண்ணும் நடக்காத மாதிரி தெரியலாம். 1-2 दिन में नहीं होने की तरह लगता But होगा। your life started heading towards that goal. लेकिन आपका जीवन आकर उस लक्ष्य को पहुंचने तक रहता है। சுகம் என்கிற ஹார்பருக்கு நேரா போக ஆரம்பிச்சாச்சு. चंगाई के जगह पे, வெற்றி என்கிற ஹார்பருக்கு போக जीत ஆரம்பிச்சாச்சு. के हार्बर में, ஆசீர்வாதம், செழிப்பு என்கிற ஹார்பரை நோக்கி செல்ல ஆரம்பித்தாயிடுச்சு. आपका जहाज आकर जीत के हार्बर में जाना है। நல்ல நல்ல இடங்களுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. अच्छी जगह पे जाना है। நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து பேசுங்க. तो देखिए एक दिन आके आप परमेश्वर के वचन को बोलिए। உங்களுக்கு உள்ள இருக்கிற ஜீவனை ரிலீஸ் பண்ணுங்க. आपके अंदर जो जीवन है उसे बाहर लेके आइए லைட்டை ரிலீஸ் பண்ணுங்க. और अपने प्रकाश को रिलीज कीजिए। ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஐயோன பிரச்சனை வந்துடுச்சு தலைமையில கை வச்சு சோர்ந்துட கூடாது. एक मुश्किल आता है तो गाल पे हाथ रख के बैठ नहीं जाना है। Start speaking the word, powerful word of God. परमेश्वर के वचन को बोलने को प्रयास कीजिए। ப்ராப்ளம்லாம் உடைஞ்சு சுக்குநூறா போயிடும். सारे प्रॉब्लम टूट कर चूर हो जाएंगे நீங்க பத்திரமா அந்த ஹார்பரை போய் அடைவீர்கள். और एकदम सही सलामत आप पहुंचने वाले जगह எத்தனை पे பேர் पहुंचेंगे। விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास நம்ம எல்லாரும் करते எழுந்து இருப்போம், வாயை திறந்து Hallelujah. பேசுங்க. सब ஒவ்வொரு अपनी நாளும் अपनी பேசுங்க. जगह पे खड़े हो जाएंगे। Every day speak the powerful word of God. एक दिन परमेश्वर के वचन को बोलिए You will definitely reach the good harbor. और जरूर आप आकर एक अच्छे हार्बर में पहुंचेंगे। Let us all praise God for the truth. सब मिलकर परमेश्वर को धन्यवाद करेंगे Let us open our mouth and thank God for the truth. और अपने मुंह को खोलकर परमेश्वर का धन्यवाद करेंगे। Please open your mouth and thank God. अपने मुंह को खोलकर बोले। Practice this here. हर एक दिन इसको आके प्रयास करें। Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Amen. Jesus. Hallelujah. Thank you Jesus. கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. Thank you Jesus for the truth you have revealed through the Holy Spirit of Father. Hallelujah. Hallelujah. Help us to speak the word of God in trials, Lord. In the time of tribulation of Father, help us to speak your word, Lord.
The word is like the fire, Lord. Let the fire from heaven burn everything, Father. Hallelujah. Hallelujah. That are evil in our lives, oh Father. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank Thank you, you, Father. I Jesus. praise you, Lord. Hallelujah. Hallelujah. I ask our beloved sister to say the closing prayer. सब मिलकर प्रार्थना करेंगे। पिता परमेश्वर, Glory. हालेलुया। यीशु मसीह इस अद्भुत दिन के लिए धन्यवाद, इस अद्भुत वचन के लिए धन्यवाद पिता परमेश्वर। हर एक दिन पिता परमेश्वर हम परमेश्वर के वचन को बोल पाए पिता परमेश्वर। एक दिन नहीं, 2 दिन पिता परमेश्वर, हमारे जीवन में हम लगातार परमेश्वर के वचन को हम बोले और अपने लक्ष्य को पहुंचे पिता परमेश्वर। शत्रु बोलने वाले पिता परमेश्वर बातों को नहीं, बल्कि परमेश्वर के वचन को पिता परमेश्वर हम बोलकर अपने जीवन में हम आगे बढ़े पिता परमेश्वर। आए हुए हर एक भाइयों बहनों को आपके हाथ में सौंपते पिता परमेश्वर। इस नई महीने में नहीं आशीर्वाद आप उन्हें दीजिए पिता परमेश्वर। उनके घर परिवार को आशीष कीजिए, उनके कमाई को आशीष कीजिए, उनके स्पिरिचुअल लाइफ को आशीष कीजिए पिता परमेश्वर। हालेलुया। उनके फाइनेंशियल को आशीष कीजिए पिता परमेश्वर। हालेलुया। अपने पंखों तले उन्हें छुपाकर पिता परमेश्वर, काम की जगह पे उन्हें संभाल कर रखकर पिता परमेश्वर, हर एक बुराइयों से, हर एक बीमारियों से उन्हें बचाकर पिता परमेश्वर रखिए। एक एक बच्चे को मैं यीशु मसीह के नाम से, बहुमूल्य नाम से मैं आशीष करती हूँ पिता परमेश्वर। सुने हुए वचन को हम अपने जीवन में पिता परमेश्वर, हर एक वचनों को बोलकर हम जीत पाए पिता परमेश्वर। आप आशीष करें। सब कुछ यीशु मसीह के नाम से मांगते, सुन और ग्रहण कर। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। आमीन।